அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு மத்திய கிழக்கில் நேட்டோ போன்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். கொள்கையில் அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த விருப்பம் இல்லாட்டிலும் இந்த புறச்சூழல்கள் இப்போது சாதகமாக இல்லை. தாங்கள் இந்த ஐசிசியை சேலஞ்ச் பண்ண போட்ட வழக்கு, அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவற்றை பாதுகாப்பு அமைச்சர் கலன் மீதும் பிடிவிராந்து கொண்டு வரப்பட்டதுக்கு எதிராக பிரித்தானியா மேற்கொள்ள இருந்த வழக்கிலிருந்து தாங்கள் பின்வாங்குகிறோம். ஒரே இனத்துக்கிடையில் சண்டையை மூட்டிவிட்டு அவர்களுக்கு ஆயுதங்களை விற்பதன் ஊடாக தமது பொருளாதாரத்தை தக்க வைப்பது அமெரிக்காவின் கொள்கை. அப்ப இதை உடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இருவரையும் ஒற்றுமையாக்கி விட வேண்டும். 14 அமைப்புகளையும் இந்த கூப்பிட்டு 3 நாள் கடுமையான பேச்சுவார்த்தை, அதாவது அங்கு 3 நாளுக்கு பிற்பாடு ஒரு உடன்பாட்டுக்கு வந்து இப்போது அனைவரும் ஒன்றிணைந்து விட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. ஈரான் உங்கள் எதிரி, எனவே அவர்கள் எங்கள் எதிரி, நாங்கள் உங்கள் எதிரிகளுடன் தான் சண்டை போடுகிறோம், எங்கள் வெற்றி உங்கள் வெற்றி என்றெல்லாம் அமெரிக்காவை இதற்கு இழுத்து விடுவதற்கு அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தராஜானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு சமிக்கைகளையும் பார்க்க முடியவில்லை. தொடர்ச்சியாக நாளாந்தம் அங்கே குறைந்தபட்சம் 25 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாரபட்சமின்றி அவர்களுடைய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். அங்கே 2 முக்கிய உரைகளை ஆற்றியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அவர் உரையாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் வெளியே போராட்டக்காரர்கள் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிறைய பதாதைகளோடு அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் அரசு தலைவருக்கான தேர்தலில் திடீர் மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது. இந்த மாற்றம் எவ்வாறு அமையப்போகும் என்பது பலரும் பலவிதமாக சிந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த அரசு தலைவருக்கான வேட்பாளருடைய மாற்றம், அந்த மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணத்தை மேற்கொண்டார். இந்த பயணத்தினுடைய பின்னணியில் எவ்வாறு அமைந்திருக்கின்ற என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஏற்பட்ட மாற்றம் நாங்கள் போன தடவை கதைக்கும் போது கதைத்திருந்தோம். அதாவது துப்பாக்கி குண்டு தாக்கியது டொனால்ட் ட்ரம்பை, ஆனால் உயிர் விட்டது பைடன் என்று சொல்லி, அதே போலதான் அந்த ஒரு துப்பாக்கி சின்னம் பைடன் தலைவிதியை மாற்றிவிட்டது. இப்போ கமலா ஹாரிஸ் அவர்களை போட்டிருக்கிறார்கள். கமலா ஹாரிஸை பொறுத்தவரையில் அவர் வெற்றி பெறுவதற்கு பெருமளவான சாத்தியக்கூறுகள் இல்லாவிட்டாலும், ஆனால் ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட இப்ப சில கணிப்புகள் சொல்லுகிறது ட்ரம்ப் 48% என்றாலும் கமலா ஹாரிஸ் 46 47 விகிதத்துல நிக்கிறா ஓட்டிங்ல என்று சொல்லுது. ஆனால் ட்ரம்ப் வரும்போது, ட்ரம்ப் வருவாராக இருந்தால் இந்த அமெரிக்காவின் சில போக்குகள்ல மாற்றம் ஏற்படலாம். வெளிவார கொள்கையில் பெரிய அளவு மாற்றம் ஏற்படாவிட்டாலும் சில போக்குகளில் மாற்றம் ஏற்படலாம். உதாரணமாக உக்ரைன் போர், தாய்வானுடனான பிரச்சனை, அடுத்ததாக பாலஸ்தீன இஸ்ரேல் போர் என்பவற்று. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2020ஆம் ஆண்டு ட்ரம்ப் இருந்த போதுதான் இறுதியாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அங்கு அமெரிக்காவுக்கு பயணத்தை மேற்கொண்டார்.
அப்போது இவர்கள் UAE ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் ஒரு அமைதி உடன்பாட்டை இஸ்ரேல் ஏற்படுத்துவதற்கு ட்ரம்ப் ஒரு முக்கிய காரணியாக இருந்தனர் அந்த நேரத்தில். ஆனால் தற்போதைய பயணத்தை பொறுத்தவரையில் இப்ப எல்லாம் மாறிவிட்டது. அதாவது 2020 ஆண்டுக்கும் இப்ப 24 ஆண்டுக்கும் இடையில் பாரிய மாற்றமான ஒரு நிலையில் தான் போயிருக்கு. இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 293 நாட்கள் இன்று வரையிலும் பெருமளவில் களமுனையில் ஹமாஸை அழித்ததாகவும் இல்லை, முற்றாக அழிக்கவும் இவர்களால் முடியவில்லை என்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. அதே போல ஹமாஸ் சரணடைவதற்கான இந்த அறிகுறியும் தென்படவில்லை என்பது ஒரு இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட டூரிசம் உல்லாச பயணத்துறை 81% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த ஹோட்டல்கள் கூட 10% ஹோட்டல்களை மூட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவாங்க. இப்ப ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகின்ற இந்த கால்நடைகள் இறக்குமதி கூட இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட கடந்த வருடம் 70,000 இறக்குமதி செய்தார்கள் இறைச்சிக்காக. இந்த வருடம் 2,700 மட்டும்தான் வந்திருக்கிறது. இந்த செங்கடலை அவர்கள் ஹதீஸ் அமைப்பினர் முடக்கி வைத்தார். அடுத்தது 2000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் பயணம் செய்து ஹதீஸ் அமைப்பினரின் ஆளில்லாத தாக்குதல் விமானம் டெல் அவிவை தாக்கியதும் ஒரு முக்கியமான நிகழ்வு. இவ்வளவு சம்பவத்துக்கு மத்தியில் தான் பெஞ்சமின் நெத்தனியாகு அங்கு போயிருக்கிறார். ஆனால் அங்கு போன பிற்பாடு அவர் ஒன்றை கூறுகிறார் என்றால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு மத்திய கிழக்கு நேட்டோ போன்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அந்த கூட்டணி ஈரானுக்கு எதிராக அந்த கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதாவது அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அதாவது சோவியத்தின் முன்னர் சோவியத்தாக இருந்த காலத்தில் சோவியத்தின் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா ஐரோப்பாவில் தனது பாதுகாப்பு கூட்டணியை அமைத்திருந்தது. அதே போல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து பாதுகாப்பு கூட்டணி ஒன்றை மத்திய கிழக்கில் அமைக்க வேண்டும் என்றும் அது ஈரானை முறியடிக்கும் என்று சொல்லியும், அவ்வாறான கூட்டணியின் செயற்பாட்டை இந்த ஏப்ரல் 14 இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலின் போது தான் கண்டதாகவும், இந்த கூட்டணி நாடுகள் தான் அந்த தாக்குதலை முறியடிக்க உதவியதாகவும், அதாவது அதனால் பைடனுக்கு தான் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளேன் என்றும் கூறியிருக்கின்றனர். அதாவது இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் அப்ரஹாம் உடன்பாடு ஒன்றை முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தியிருந்தார். அதான் நான் கூறியது, இந்த 2020 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட உடன்பாடு. அதே போல அப்ரஹாம் படைத்துறை கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று சொல்லியும், நாம் அமெரிக்காவின் எதிரிகளுக்கு எதிராகவே போராடுகிறோம், எங்கள் எதிரி உங்கள் எதிரி, எனவே எமது வெற்றி அமெரிக்க மக்களின் வெற்றி என்றும் அவர் இதுல தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் உரையாற்றிய பொழுது டெமோக்ராட்ஸ் அவர்கள் பலர் புறக்கணித்தார்கள் என்ற செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கமலா ஹாரிஸ் அவர்களை சந்தித்த பொழுது அவர் உறுதியாக பாலஸ்தீனியம் தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் என்று கூறப்படுகின்றது. இவர்களுடைய கொள்கையில் மாற்றங்கள் வருமா? உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அரசு தலைவராக வந்தால் நிச்சயமாக அவர் முழு ஆதரவையும் வழங்குவார் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். ஆனால் கமலா ஹாரிஸ் இங்கே வெற்றி பெற்றால் அவர்களுடைய கொள்கையில் மாற்றங்கள் ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறார்? உண்மைதான். என்னென்று சொன்னால், கொள்கையில் அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த விருப்பம் இல்லாட்டிலும் இந்த புறச்சூழல்கள் இப்போது சாதகமாக இல்லை. அதாவது இப்போது பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள், 2008 ஆண்டை விட மோசமான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நாங்கள் சந்திக்க போகிறோம். இன்று ரஷ்யா கூட தனது வட்டி விகிதத்தை 16% 18% ஏற்றி இருக்கின்றது. பல நாடுகள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்ப ஐரோப்பாவை பொறுத்தவரையில் முற்று முழுதாக இப்பொழுது ரஷ்யாவின் எரிவாயுவில் தங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அப்ப இந்த பொருளாதார சூழ்நிலை, புறச்சூழல்கள், உலகமெங்கும் பறந்து விடுகின்ற இந்த மோதல்கள் எல்லாம் இவர்களின் வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் என்ற ஒரு அழுத்தம் இருக்கின்றது. எனவே அதனைத்தான் நீங்கள் கமலா ஹாரிஸின் பேச்சிலும் அல்லது ட்ரம்பின் பேச்சிலும் நீங்கள் பார்க்கலாம். பைடன் அதிலிருந்து விலத்தியதே அதனால் தான். இப்ப என்னென்று சொல்கிறார், அந்த பைடனை தூக்கி எறிந்ததை அவர்கள் என்னென்று பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு இராணுவ புரட்சி என்று. அதாவது பைடன் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார் என்றுதான் கூறுகிறார்கள். அப்ப அந்த அளவு ஒரு நிலையே, அந்த அளவு ஒரு அரசியல் நெருக்கடியான நிலைதான் அமெரிக்காவில் காணப்படுகின்றது. கமலா ஹாரிஸ் அவர்களுடைய கருத்து சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா? நிச்சயமாக பாலஸ்தீனிய அவர்களுக்கு சார்பாக இருப்பவர்கள் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில்
இஸ்ரேலியர்களுடைய ஆதிக்கம் எவ்வளவு இருக்கின்ற என்று உங்களுக்கு தெரியும். கமலா ஹாரிஸ் அவர்களுடைய இந்த கருத்து எவ்வாறு பார்க்கப்படும்? இப்போ அவர்களை பொறுத்தவரையில், அமெரிக்காவை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கில் ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த பிளிங்டன் கூட கிட்டத்தட்ட 7-8 தடவைகள் பயணம் மேற்கொண்டு விட்டார். அதாவது போர்க்காலத்தில் முதல் போர்க்களத்துக்கு பயணம் மேற்கொண்ட அமெரிக்க அதிபராக பைடன் தான் இருந்தார். இஸ்ரேலுக்கு பயணத்தை அப்ப இப்ப அங்கு யூதர்கள் அதிக அளவில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலில் இருக்கிற யூதர்களின் சனத்தொகையை விட அமெரிக்காவில் இருப்பவர்கள் கூட முக்கிய பொறுப்புகளில் இருந்தாலும் தற்போதைய இந்த புறச்சூழல்களில் அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு தனிவு நிலை தேவையாக இருக்கின்றது. ஆனால் இன்னொரு இப்ப பொலிட்டிகோன்ற ஊடகம் ஒன்றை கூறியிருக்கின்றது. அதாவது அமெரிக்கா இந்த நெதன்யாவின் பயணத்தின் போது அவர்கள் அங்கு லெபனான் மீதான தாக்குதலுக்கு பச்சை கொடியை காட்டியிருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அது எவ்வளவு தூரத்துக்கு அது உண்மையானது என்பது தெரியவில்லை. அதையும் அங்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இப்ப கமலா ஹாரிஸின் இந்த நடவடிக்கைக்கு அடுத்த காரணம் சீனா கொடுக்கின்ற அழுத்தம். இப்போது சீனா அதற்கு முழுதாக களமிறங்கி இருக்கின்றது. அந்த பிரச்சனைக்கு தன்னையும், அதாவது அந்த பிரச்சனையிலிருந்து அதாவது பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு என்று சொன்னால் அதற்கு இவர்கள் ஈடுபட வேண்டும். இப்ப முன்னைய காலங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு முனைவாக்க ஈராக் போரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவும் நேட்டோவும் இணைந்து தாக்குவார்கள், மற்றவர்கள் எல்லாரும் அமைதியாக இருந்து விடுவார்கள். ஆனால் இப்ப அப்படியானது அல்ல. முன்னே மாதிரி அது எங்களுடைய பிரச்சனை இல்லை, அவர்களுடைய பிரச்சனை, அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று விட மாட்டார்கள். அவர்களாக ஈடுபட்டால் தான் அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தலாம் இல்லையா? அப்பதான் அவர்கள் அந்த களத்துக்கு நிற்பார்கள். நீங்கள் யார் என்று தெரிய வரும். அதே இப்ப பாருங்க, எல்லா பிரச்சனைகளும் சீனாவும் ரஷ்யாவும் எல்லாத்துக்குள்ளையும் அவர்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னால் மல்டிபோலர் வேர்ல்ட் என்ற ரியாலிட்டியை நீங்கள் உணர வேண்டும். அதுதான் இந்தியாவும் கூறியிருக்கின்றது. நீங்கள் இப்போதைய ரியாலிட்டியை உணருங்கள். மேற்குலகத்துக்கு கற்பனையில இருக்காது, எங்களோட காலம் முடிஞ்சுது. தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம், பார்வையாளர்களாக இருக்காதீர்கள், பங்காளிகளாக இருங்கள் என்பது இது சுட்டி காட்டுகிறது இல்லையா? உண்மைதான். எனது கிணத்துக்கட்டில இருக்கும் வரையும் நீங்கள் நீச்சல் பழக மாட்டீங்க, குதிச்சால் தான் நீச்சல் பழகுவீங்கள் என்ற முறையில் தான் இப்போது இந்தியாவை தொடர்பாக யாரும் ஏன் கதைப்பதில்லை என்று சொன்னால், இந்தியா 2 பக்கம் பார்வையாளர்களாகத்தான் இருக்கின்றது. எந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனிலும் அதற்கு இறங்குவதற்கு இல்லை. இப்போது சீனாவை பொறுத்தவரையில் இப்போது பலஸ்தீன அமைப்புகளை துணிகரமாக கூப்பிட்டு அவர்களுடன் கதைத்து அவர்களை ஒற்றுமையாக்கி இருக்கின்றனர். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக எல்லா நாடுகளிலும் அது பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக நாங்கள் அது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும், பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று அந்த உரையை ஆற்றுகின்ற இந்த நேரத்தில் 2 மாதங்களுக்கு முன்னதாக ICC பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்களுக்கும் பலஸ்தீனத்துடைய 3 முக்கிய அதிகாரிகளுக்கும் பிடியாணை பிறப்பித்திருந்தார்கள். இது தொடர்பாக நாங்கள் ஒரு 4 வாரங்களுக்கு முன்னதாக உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள், ரிஷி சுனாக் அவர்களுடைய அரசு இருந்த பொழுது அந்த தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் வழக்கு அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற விதத்தில் தான், அல்லது மற்ற ஏனைய நாடுகளிடம் அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற விதத்தில் அவர் கூறியிருந்தார்கள். இனி அங்கே அரசு தலைவருக்கான தேர்தல் நிலைமைகளில் மாறும் பொழுது அப்பொழுது கூறிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வழக்கு தாக்குதலிலிருந்து பின்வாங்க வேண்டாம் என்று புதிய அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரை செய்ததாக நீங்கள் கூறியது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அந்த நிலைமையிலிருந்து ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? நாங்கள் முதலே கதைத்தோம். பிரித்தானிய அரசு மிகப்பெரிய ஒரு பாரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் வந்திருக்கின்றது. முஸ்லிம் மக்கள் தனியாக பிரிந்து விட்டார்கள். அதாவது 80% முஸ்லிம் மக்கள் லேபர் கட்சிக்கு வாக்களித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இன்று தற்போதைய தேர்தலில் கிட்டத்தட்ட 20%, அதிலும் சில இடத்தில் அதிலும் குறைவு. பல இடங்களில் முக்கிய அமைச்சர்களே 100-200 வாக்குகளால் தான் முஸ்லிம் மக்களை தோற்கடிக்க வேண்டியது. அவர்கள்ட்ட ஒரு யூனிட்டி. அப்ப அது பெருமளவான முஸ்லிம் மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் தெரிவு செய்யப்பட்டது. தற்போதைய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு ஆட்சி. அடுத்ததாக இப்போ ரிஃபார்ம் மாதிரி அடுத்த தேர்தலில் முஸ்லிம்கள் தனித்தொரு கட்சியை ஆரம்பித்தால் அது அடுத்த ஒரு பிக் டிசாஸ்டரா முடியும். இப்ப இவர்களால், அதாவது பிரித்தானிய அரசால் முந்தினது போல தன்னிச்சையாக செயற்பட முடியாத ஒரு நிலை. அப்ப எனவேதான் இப்ப என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு சாஃப்ட் கார்னர், அதாவது ரிஷி சுனாக்கின் கொள்கையிலிருந்து பின்வாங்கி இப்போது, அதாவது பிரித்தானியா பிரதமர் ஸ்டாமர் என்ற பேச்சாளர் ஒன்றை கூறியிருக்கின்றார், தாங்கள் இந்த
ஐசிசியை சேலஞ்ச் பண்ண போட்ட வழக்கு, அதாவது பெஞ்சமின் நெத்தனியாஹு அவற்றை பாதுகாப்பு அமைச்சர் கலன் மீதும் பிடிவிராந்து கொண்டு வரப்பட்டதுக்கு எதிராக பிரித்தானியா மேற்கொள்ள இருந்த வழக்கிலிருந்து தாங்கள் பின்வாங்குகிறோம். ஏனென்றால் 12ஆம் தேதி என்று நான் நினைக்கின்றேன். அதுவரையும் தான் அந்த காலக்கெடு கொடுத்திருந்தார்கள். அப்ப இவர்கள் இப்போது கூறிவிட்டார்கள் நாங்கள் அதிலிருந்து பின்வாங்குகிறோம். ஆனால் இந்த பின்வாங்குகிறோம் என்று இவர்கள் கூறிய உடனேதான், அதாவது வெள்ளிக்கிழமை வந்த உடனே அந்த தகவல் பிரித்தானியாவின் ஒரு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் சாரா சுல்தானா, அவர் உடனடியாகவே தனது ட்விட்டர் தளத்தில் போட்டிருக்கிறார், இது மிக வரவேற்கத்தக்கது என்று சொல்லியும், ஒரு போர் குற்றவாளியை நீங்கள் பாதுகாக்க முற்பட முடியாது என்று சொல்லி, அதே போல இதன் அடுத்த கட்டமாக இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை முற்று முழுதாக நிறுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இப்ப இது திட்ட தெளிவாக தெரிகிறது, இந்த அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தின் கீழ் இருக்கிறது என்று சொல்லியும், ஸ்டெபிலிட்டி குழம்பும். தமது நாட்டுக்கு பிரச்சனை வரும்போது தான் அவர்களின் கொள்கைகளில் சில மாற்றங்கள் வரும். இதைத்தான் நாங்கள் கூறுவது, நீங்கள் அவர்களுடன் இணைந்து வேலை செய்து அவர்களுக்காக பணியாற்றுவதை விட நீங்கள் தனித்து நிற்கும் போதுதான் அவர்களுக்கு உங்கள் தேவை தரப்படும் என்று உண்மையில் கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்குள் அது நிரூபித்தும் விட்டார்கள். அதுதான் இந்த ஒரு முக்கியமான ஒன்று. நிச்சயமாக பிரித்தானியா மட்டுமில்லை அந்த அழுத்தத்தை எதிர்நோக்குகிறது, உலகம் பூராவும் இருக்கின்ற நாடுகள் அழுத்தத்தை எதிர்நோக்குகின்றதனால் தான் பல விடயங்களை நாங்கள் இப்பொழுது தெளிவாக அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. ஒவ்வொரு நாடுகளும் எவ்வாறு தங்களை பலப்படுத்தலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், எல்லா விடயங்களும் எவ்வளவு காலமாக இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்களோ அவ்வளவும் பொழுது உடைந்து வெளியில் வந்துவிட்டது. நீங்க மல்டிபோலர் பல்முனைவாக்கம் தொடர்பாக கூறும் பொழுது அது தெளிவாக காட்டுகின்றது இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைமை. இதே நேரத்தில் நீங்கள் சற்று முன்னதாக பேசும் பொழுது கூறினீர்கள் சைனாவுடைய முயற்சி தொடர்பாக. நீங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் உரையாடும் பொழுது பார்வையாளர்களாக இல்லாமல் பங்காளிகளாக மாறுங்கள் என்று கூறினேன். பார்க்கும் பொழுது இந்த உலக பரப்பில் நடக்கின்ற விடயங்களுக்கு சைனா தான் அமைதியாக இருப்பது போல் இருந்தாலும் பின்னணியில் இருந்து நிச்சயமாக நிறைய திட்டங்களோடு செயல்படுகிறார் என்பதை காட்டுகின்றது. இந்த சைனா எப்படி இந்த 14 அமைப்புகளை ஒன்றாக இணைத்தது? உண்மையில் அதாவது ஈரானை காட்டித்தான் சவுதி அரேபியாவுக்கு பெட்ரோ டாலர் உடன்பாடு அப்படி இப்படி என்று சொல்லி இவர்கள் ஒரு ஏமாற்றுத்தனத்தை மேற்கொண்டு தமது கைக்குள் வைத்திருந்தார்கள். ஆனால் இதை உடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய, அதனை இப்ப 2 ஒரே இனத்துக்கிடையில் சண்டையை மூட்டிவிட்டு அவர்களுக்கு ஆயுதங்களை விற்பதன் ஊடாக தமது பொருளாதாரத்தை தக்க வைப்பது அமெரிக்காவின் கொள்கை. அப்ப இதை உடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இருவரையும் ஒற்றுமையாக்கி விட வேண்டும். அது இவர்களின் கொள்கை. அதாவது அமெரிக்காவின் மேற்குலகத்தின் கொள்கை பிரித்தாள்வது என்று சொன்னால் இவர்கள் சேர்த்து விடுவது என்றால் அதற்கு எதிராக இருக்கும் போது அவர்களின் அந்த திட்டம் தவிடு போய் ஈரானையும் சவுதி அரேபியாவை மிகப்பெரிய எதிரிகளை சேர்த்து விட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் பேசு பொருளாக இருந்தது கடந்த வருடம். அதாவது இது மிகப்பெரிய ஒரு பேர். இப்ப 2 நாடுகள், இப்ப சிரியாவும் சவுதி அரேபியாவும், சிரியா அதிபர் எல்லாம் முதல் முறையாக சவுதி அரேபியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அரபு நாடுகளை உண்டாக்கியது முதலாவது. அடுத்ததாக இப்போது அடுத்த மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் என்னவென்று சொன்னால், இதுவரை காலமும் எத்தனையோ தடவைகள் பலர் முற்பட்டிருந்தார்கள். இந்த 14 அமைப்புகள் இருக்கின்றன. ஹமாஸ், இஸ்லாமிக் ஜிஹாத், ஃபத்தா, இந்த 3 மிகப்பெரிய அமைப்பு. ஃபத்தா PLO. ஆனால் இதை விட சிறு சிறு அமைப்புகளா 14. அந்த 14 அமைப்புகளையும் இந்த கூப்பிட்டு 3 நாள் கடுமையான பேச்சுவார்த்தை. அதாவது அங்கு 3 நாளுக்கு பிற்பாடு ஒரு உடன்பாட்டுக்கு இப்போது அனைவரும் ஒன்றிணைந்து விட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. அந்த 14 அமைப்புகளையும் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். அந்த 14 அமைப்புகளையும் என்னென்று சொன்னால், இப்ப முதலாவது அவர்களின் அந்த திட்டம் என்னென்று சொன்னால், formation of temporary government of national unity under PLO after the war end. அதாவது போர் முடிந்த பிற்பாடு ஒரு டெம்பரரி கவர்மெண்ட்டை ஃபுல்லா ஃபார்ம் பண்ண போறாங்க. PLOவோட காசாவோ வெஸ்ட் பேங்கோ எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட். அதுதான் அது ஒரு கோலா இருக்குது முதலாவது. அதற்கு அடுத்தபடியாக அதை 3 தளங்களில் கொண்டு போறார்கள். முதலாவது போர் நிறுத்தம், 2வது மீள் கட்டுமானம், 3வது UN ஃபுல் மெம்பர்ஷிப். இது 3ஐயும் சீனாவும் ரஷ்யாவும் எடுத்துக் கொடுக்கும். அதன் பிற்பாடு ரஷ்யா, சீனா, அல்ஜீரியா
இவை இணைந்து இந்த 3 நாடுகளும் இணைந்து காசாவின் மீள் கட்டுமானத்தை செய்வார்கள். இதன் அடிப்படையில் தான் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். சில சமயங்களில் தமிழ் கட்சிகளும் அவர்கள் சீனாவிடம் போயிருந்தால் இவர் நாங்கள் பிரித்தாளுகிற சக்திகளுடன் தான் நிற்கிறோம். சேர்த்து வைப்பவர்களை கண்டால் எங்களுக்கு பிடிக்காது. சில சமயங்களில் நாங்களும் அவர்களிடம் சென்றால் ஒரு ஒற்றுமையாக்கி உங்களுக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பது இப்ப பாருங்கள், அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், போர் நிறுத்தம், மீள் கட்டுமானம், உங்களுக்கு யூஎன்ல ஃபுல் நாட்டுக்குரிய மெம்பர்ஷிப் எடுக்கிறது, அதற்கு டெம்பரரியாக அடுத்தது எல்லாத்தையும் இணைத்த பிரித்து அவர்கள் சொல்லல. இப்ப காசாவை நீ வச்சிரு, வெஸ்ட் பேங்கை நீ வச்சிரு அவன் சொல்லவில்லை. எல்லாத்தையும் இணைத்து ஒரு குடையின் கீழ் நீங்கள் அதை கட்டி அமைக்க வேண்டும். அதற்கு எந்த வழியிலும் சீனா தனது ஒத்துழைப்புகளை முழுமையாக வழங்கும். இன்னும் ஒரு செய்தியை கூறுகிறது அரசர்களே. இப்ப நீங்கள் கூறினீர்கள் அவர்கள் திட்டத்தை போட்டு கொடுத்திருக்கின்றார் எவ்வாறு எல்லா அமைப்புகளையும் இணைத்து செயல்படுத்துவது என்று. இன்னும் ஒரு செய்தி இங்கே பாருங்கள், இணைத்தபடியால் தான் அந்த திட்டத்தை வரையக்கூடியதாக இருந்தது. திட்டத்தை அதற்கான வழிவரவை ஏற்படுத்தி அந்த பாதையில் பயணிக்கலாம். இதுதான் முக்கியமான விடயம். ஒரு தனி அமைப்பு, தனி நாடாளுமன்ற உறுப்பினர், தனி கட்சி தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாது. இது ஒரு நடைமுறையாக நாங்கள் இங்கே ஒரு யூஸ் கேஸை பார்க்கிறோம். எங்களுடைய வேலைத்தளங்களில் யூஸ் கேஸ் இருந்தால் தான் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு யூஸ் கேஸாக பாருங்கள். எப்படி அந்த 14 அமைப்புகளையும் நீங்கள் சேராவிட்டால் உங்களுடைய வேணுவாவை நீங்கள் அடைய முடியாது என்றதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது. நீங்கள் கூறுவது உண்மை. நாங்கள் ஒரு நாட்டோடு தங்கி இல்லாமல் பல நாடுகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். நாடுகளுடைய ஆதரவு இருந்தால் தான் அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்ளலாம் என்பது இது மீண்டும் இங்கே தொடர்ச்சியாக எடுத்து காட்டுகிறது. காசாவை பொறுத்தமட்டில் அங்கே தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை வந்த செய்தியின்படி கைதிகளில் 5 பேருடைய உடலங்களை எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஒவ்வொரு நாளும் அங்கு கிட்டத்தட்ட மினிமம் குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட 30-40 பேர் ஒவ்வொரு நாளும் கொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுவரையில் 39,175 பேர் கொல்லப்பட்டதாகவும் 90,403 பேர் காயமடைந்திருக்கின்றனர். 2.3 மில்லியன், அதாவது 23 லட்சம் மக்கள் முற்றுமுழுதாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இடம்பெயர்ந்த பிற்பாடு இன்னொரு அப்படியே சுத்தி இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூஎன்னாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்கள் அறிக்கைக்கு மேல் அறிக்கை விட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இப்போது அதாவது கைதிகளில் இவர்கள் மீட்பதற்கான எந்த விதமான பேச்சுக்களின் மூலம் மீட்பதற்கான எந்த விதமான முயற்சிகளிலும் இவர்கள் ஈடுபடவில்லை. அதாவது அமெரிக்க தரப்பு, ஆஸ்திரேலிய தரப்பு அதிக ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் காலம் செல்ல செல்ல இறந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 140க்கு மேற்பட்ட கைதிகள் தற்போதும் இருப்பதாக கூறப்படுகின்றது. அவற்றில் 60 பேர் இறந்து விட்டதாக இப்போது ஹமாஸே தெரிவித்திருக்கிறது. அவ்வாறுதான் இப்போது 5 கைதிகளின் இறந்த உடலங்களை கைப்பற்றி இருப்பதாக கூறுகிறார்கள். இவர்கள் இப்ப ரஃபா பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் 900 ஹமாஸ் படையினர் இறந்ததாகவும், ஹமாஸின் மொத்த ஆட்பலம் இவர்கள் கணிச்சது 30,000. 30,000த்தில் 15,000 பேரை கொன்று விட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் அங்க இருக்கிற சிந்தனை பள்ளி அரபு நாடுகள் அவர்களின் கருத்துப்படி இவர்கள் கூறுவது தவறோ சரியோ தெரியாது. ஆனால் ஹமாஸின் பலம் முற்றாக அழியவில்லை என்று சொல்லியும் இப்போதும் பெருமளவானவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கொள்வதைத்தான் கூறுகிறார். 30,000 பேர் சண்டைக்கு முதல் இருந்தார். ஆனால் இப்போது இவர்கள் பல குடும்பங்களில் இருந்தவர்கள் கூட அவர்களுக்கு போராடுவதை தவிர வேறு வழி இல்லாமல் ஆக்கி செய்து விட்டார்கள். அப்ப இன்னும் இணைந்து இருக்கிறார்கள் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ஹமாஸை பொறுத்தவரையில் ஹமாஸின் இந்த வளர்ச்சிக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பகுதியின் நிர்வாகம், அந்த பகுதி மக்களுக்கான சுகாதாரத்துறையை நல்லா அமைத்துக் கொடுத்தது, அவர்களுக்கு ஒரு சமூக கட்டமைப்பை அமைத்துக் கொடுத்தது, அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்தது, இவற்றை சரிவர நிர்வகித்ததுதான் அந்த மக்களுக்கும் ஹமாஸுக்குமான பலத்தை அதிகரித்ததாகத்தான் கூறுகிறார்கள். அந்த திட்டங்கள் தற்போது இந்த இடப்பெயர்வுகளால சீர்குலைந்திருக்கிறதே தவிர, ஆனால் ஹமாஸ் முற்றுமுழுதாக தனது பிடியை இழக்கவில்லை. பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் அமெரிக்காவில் உரையாற்றும் பொழுது, ஈரான் உங்களுடைய எதிரி, அமெரிக்காவுடைய எதிரி, அவர்கள் எங்களுடைய எதிரி, அவர்களை நாங்கள் விட்டு வைக்க கூடாது என்று கூறியிருந்தார். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த கைதிகள் தொடர்பாக இஸ்ரேலிய மக்களே அவருக்கு நிறைய அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் ஓரிரு இராணுவத்தை கைப்பற்றிய பின்பு அவர்களுக்கிடையில் ஒரு இராணுவத்தை விடுவதற்கு கிட்டத்தட்ட 100 பாலஸ்தீனியரை பரிமாற்றம் செய்வார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் அப்படி இருந்த
பெஞ்சமின் நெட்டன்யாகு இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு இப்பொழுது இந்த விடாப்பிடியாக கைதிகளை மீட்க வேண்டும் என்று அல்லது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மீட்க வேண்டும் என்று அப்படியே சிந்திக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? என்னென்று சொன்னால், அப்போது அவர்கள் பலமாக இருந்தவர்கள். பலமாக இருக்கும் போது 100 பேரை விட்டாலும் திருப்பி பிடித்து விடலாம் என்ற ஒரு நிலை. ஆனால் இப்போது இவர்கள் அதாவது இஸ்ரேல் அமெரிக்காவின் நிலைமை வந்து ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள். இயலுமானவரை எதிரி அவர்கள் யாரை பார்த்தாலும் பயமாகத்தான் இருக்கிறது. ஈரானை பார்த்தே பயமாகத்தான் இருக்கிறது அவர்களுக்கு. அதனாலதான் கூட்டணியை அமைத்து ஈரானை அடிக்க வேண்டும் என்று இப்போது கூறுகிறார். நான் அதாவது முதலும் கூறியுள்ளேன், அதாவது ஈரான் உங்கள் எதிரி, எனவே அவர்கள் எங்கள் எதிரி, நாங்கள் உங்கள் எதிரிகளுடன் தான் சண்டை போடுகிறோம், எங்கள் வெற்றி உங்கள் வெற்றி என்றெல்லாம் அமெரிக்காவை இதற்கு இழுத்து விடுவதற்கு, செலன்ஸ்கி எவ்வாறு அமெரிக்காவை இழுத்து விடுவதற்கு இவ்வளவு முயற்சித்தாரோ அவ்வாறு இழுத்து விடுவதற்கு தான் இவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனா பிரச்சனை என்னவென்று சொன்னால், இது வந்து இப்ப பல நாடுகள் இதில் இன்வால்வ். இப்ப ஏமனை பொறுத்தவரையிலுமோ, லெபனானை பொறுத்தவரையிலுமோ, ஈரானோ, பல நாடுகள், இப்ப ஈரானுடனான சண்டை என்னும் போது பல நாடுகள் உள்வாங்கப்படும். அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களை கூட இப்ப அமெரிக்கா செங்கடலில் இருந்து நகர்த்தி விட்டது என்று சொன்னால் ஹதீஸ் அமைப்பினரின் நவீன தொழில்நுட்ப ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டர் பாய ஏவுகணைகள் வைத்திருக்கிறார்கள். இனி ரஷ்யாவும் அதற்கு கொடுக்கலாம். ரஷ்யாவும் ஈரானும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். சீனாவும் அவ்வாறு தான். ஈரானை முந்தி ஈராக்க மாதிரி தொட முடியாது, இனி வரும் காலங்களில் தொட முடியாது. ஆனால் அதற்கான ஏதாவது ஒரு சதி திட்டங்களை தீட்டுவதற்கு தான் இவர்கள் வழிவகையை பண்ணுகிறார்கள். இப்ப அந்த நெத்தனியாவு இவ்வளவு இதா நிற்கிறது காரணம் என்ன சொன்னால், 2006ஆம் ஆண்டு போரில் இஸ்ரேல் லெபனான் மீது கடுமையாக நடக்கவில்லை என்ற காரணத்தை, அதாவது இலங்கை மாதிரி இனவாதத்தை முன்வைத்துத்தான் அவர் பிரதமராக வந்தவர். இப்போது அவர் வைத்த இனவாதமே இஸ்ரேலுக்கு பாதகமாக மாறிவிட்டது. நான் கூறினேன், அதாவது உல்லாச பயணத்துறை எவ்வாறு விழுந்தது, கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வெளியேறி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஐசிஜே அண்மையில் ஒன்றை தெரிவித்திருந்தது, அந்த அதாவது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எல்லாம், அதாவது அனைத்துலக சட்டவிதிகளுக்கு புறம்பானது என்று சொல்லி இப்ப சொல்கிறார்கள், அந்த ஐசிஜே தீர்ப்பை நிறைவேற்றினால் 7,50,000 இஸ்ரேலியர்கள் இடம்பெற வேண்டி வரும் என்று. அப்ப எல்லாம் பாதகமாக இருக்கின்றது. எந்த இனவாதத்தை வைத்து இவர் பதவிக்கு வந்தாரோ அந்த இனவாதம் உடைஞ்சு விழும் போது அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஓடி திரிகிறார். அது இப்ப எக்ஸாக்ட்லி என்னென்றால், ஸ்ரீலங்காவில் என்ன நடந்ததோ, இப்ப எந்த இனவாதத்தை வைத்து கோத்தபாயா வந்தாரோ 68 லட்சம், கடைசி 1 லட்சம் பேர் ரோட்டில் இறங்கி கலக்கி விட்டாங்க. அதே போன்ற ஒரு நிலை இப்போது இஸ்ரேல் இருக்கு. மேலும் சுருக்கமாக இப்ப ஹிஸ்புல்லா ஹூதிஸ் அமைப்பு அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? ஏதாவது மாற்றங்கள் காணுகிறீர்களா? அவர்கள் இப்போது நான் கூறியிருந்தேன், கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து ஒரு ரட்சிக்கு ஆட வாங்கக்கூட முடியாத ஒரு நிலை. என்னென்னு சொன்னால், ஆஸ்திரேலியாவிலிருந்து வார கிட்டத்தட்ட கடந்த வருஷம் 70,000 கால்நடைகளை இறக்குமதி செய்திருந்தார்கள். இந்த வருடத்துல கிட்டத்தட்ட 2,000 தான். அதுக்கும் கொண்டு, அப்ப இது இஸ்ரேலுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, இது ஆஸ்திரேலியாவில் விவசாயிகளையும் பாதிக்கும். அவர்களுக்கும் ஏற்றுமதி பிரச்சனை. இப்ப செங்கடல் முற்று முழுதாக இல்லாமல் போய்விட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் கூட நாங்கள் பேசியிருந்தோம், டெல் அவீவ் பகுதிக்கு 2300-400 கிலோமீட்டர் பறந்து சென்று இவர்களின் அயன்டோமையும் தவித்து விழுந்து வெடித்திருக்கின்றது. அதன் பிற்பாடு இஸ்ரேல் வந்து கடுமையாக தாக்கி இருந்தது ஹூதிஸ் அமைப்பினர் மீது, அவர்களின் துறைமுகத்தை. ஆனால் அவர்கள் இப்போது மீண்டும் தாக்குவதாக கூறியிருக்கிறார்கள். இப்போது இவர்களின் வான் தாக்குதல் பெருமளவில் ஹதீஸ் அமைப்பினை பாதிக்க. அதே போலதான் லெபனானை பொறுத்தவரையிலும் வான் தாக்குதல்கள் இடம்பெறுகிறது. அவர்கள் தொடர்ச்சியாக தாக்கி கொண்டுதான் இருக்கிறார். பெருமளவான மக்கள் வடக்கு பகுதியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் இஸ்ரேலிய மக்கள். போது முன்னைய மாதிரியான ஒரு நிலையில் இப்போது இஸ்ரேல் இல்லை. பாரிய நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் சிறப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் ILC தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம்.